ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்ப்போம். எலமலை பக்கம் இருந்து எல்லாரும் இப்போ ஓமலூர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓமலூர் பக்கம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சீலையினுடைய கூலி குறைஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதாவது ஒருத்தர் ஒரு வெள்ளாம பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருத்தரே வெள்ளாம பண்ணா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அப்ப கூலி கட்டுப்படி ஆகும். எல்லா காட்டுக்காரங்களும் ஒரே வெள்ளாமைய பண்ணனா அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளினுடைய விலை குறையும். அந்த மாதிரி எலம்புல பக்கம் இப்ப ரகம் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வரவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய விலை குறைஞ்சு போச்சு. அதாவது ஒவ்வொரு சீலைக்கு தரக்கூடிய கூலி விலையை குறைச்சிட்டாங்க. வடி கட்டி நம்ம தறி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வார்ப்பு ஓடிடுச்சு, ஒரு 2-3 வார்ப்பு ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வடி அறுத்துக்க சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளும் சரி அடுத்த வடி அறுத்து கட்டினோடனே தறி ஓடு நம்ம நினைச்சிட்டு ஓட்டுவோம். ஆனா திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்ப்பு ஓடின உடனே திரும்பவும் வடி எடுத்துக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால முடியுமா? வாயை தொடர்ந்து சொன்னா பஞ்சாயத்து ஆகும். சொல்லாமலும் இருக்க முடியல, சொன்னாலும் பஞ்சாயத்து.